கிடையாது. எல்லாமே வந்து கர்த்தர் சொல்கிறத தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நன்மை தீமை அறியத்தக்க ஒரு 7th சென்ஸ் அந்த மாதிரி வந்து ஒன்று அவங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ மனிதர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ விருட்சத்தின் கனியையும் அவங்க எடுத்து, இன்னொரு மரம் இருந்துச்சுல்ல, அதையும் வந்து எடுத்து பறித்து சாப்பிட்டு நித்தியமாக சாகாமல் அவங்க வந்து இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதேன் தோட்டத்துலேருந்து அவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுறாரு. ஃபஸ்ட்டு அனுப்பி விட்டார் போல், அதுக்கப்புறம் துரத்தி விட்டுறாரு. துரத்தி விட்டதுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டதுக்கப்புறம் அப்புறம் கர்த்தர் வந்து இருந்தாலும் வந்து அவங்கள மனிதர்களால் நம்ம மேலே வைத்த அன்பினாலேயும் இரக்கத்தினாலேயும் அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செய்கிறாரு. அவங்களுக்கு தோல் உடைகளை செஞ்சு கொடுக்குறாரு. எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் ஆதாம் வந்து அவனுடைய வேலைகளை செய்கிறாங்க. ஏவாள் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய வீட்டு காரியங்களில் அந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து 2 மகன்கள் பிறக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் முதல் மகன் வந்து காயின், 2வது மகன் வந்து ஆபேல். சரிங்களா? காயின் வந்து அந்த காய்கறி பண்ணுற அந்த தோட்ட வேலைகள் வந்து செய்கிறாங்க. ஆபேல் வந்து ஆடு மேய்க்கிற வேலை. ஸோ இவங்க 2 பேர் வந்து இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் இருக்கும்போது காயினும் ஆபேலும் ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துறதுக்கு வந்தாங்க. காயின் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அழுகி போன பழம், காய்கறிகள் இந்த மாதிரி எல்லா விதமான இதையும் எடுத்துகிட்டு வந்து காணிக்கையாக செலுத்தினான். ஆபேல் வந்து என்ன பண்ணான்னா, ஆடுகளிலே முதல் தரமான ஆட்டை எடுத்துகிட்டு வந்து காணிக்கையாக செலுத்தினான். ஆண்டவர் வந்து ஆபேலோட காணிக்கையை அங்கீகரித்தார், காயினோட காணிக்கையை வந்து அங்கீகரிக்கலை. ஸோ இதனால் வந்து அவனுக்கு என்னாச்சு, மனிதருக்குள்ள அப்போ அந்த பகை வந்தது. ஸோ முதல் வந்த பகை. அப்போ அவன் மாதிரி அவங்க 2 பேர் தனியாக ஒரு தடவை போயிருக்கும் போது ஆபேலும் காயினும் போயிட்டுருக்கும் போது காயின் என்ன பண்ணான்னா, ஆபேலை வந்து கொலை பண்ணிடுறான். ஸோ உலகத்தில் நடந்த முதல் இரத்தப்பழி. ஸோ முதல் ரத்தம் வந்து சிந்தப்படுது பூமியில். ஸோ சிந்தப்படும் போது என்னாச்சுன்னா, அந்த ஆபேலோட ரத்தம் வந்து தேவனை நோக்கி கூப்பிடுச்சு. அவனை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து காயின்கிட்ட கேட்குறாரு, ஆபேல் எங்கே, அவனுடைய ரத்தம் வந்து பூமியிலேருந்து எனக்கு கூப்பிடுது, நீ அவனை என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், நான் என் சகோதரனுக்கு எனக்கு காவலாளியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அந்த டைமில் என்னது தான் அப்போ வந்து கர்த்தருக்கு தெரியுது. அப்போ வந்து அவனுக்கு வந்து அப்போ முதலாவது பூமியில் வந்து ரத்தப்பழி. ஸோ இப்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக வந்து பிசாசானவன் வந்து மனிதர்களை வந்து எப்படி இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழ்ப்படியாமை கொண்டு வந்தான். அதுக்கப்புறமா ரத்தப்பழி, பூமியில் ரத்தம் சேர்த்து வச்சு அது சாபமாக மாற்றினான். ஸோ இந்த மாதிரி ஒரு சுதந்திரமாக வந்து பிசாசுக்கிட்ட போயிட்டே இருக்குது. உலகத்தை நம்ம எழுந்து போயிட்டுருக்கோம். நம்மளும் வந்து பிசாசுக்கு வந்து அடிமையாகிட்டே போயிட்டுருக்கோம். அதுதான் இந்த ஒரு ஸ்டெப்பாக வந்து போகிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து காயினை வந்து ஒரு முத்திரையை போட்டு அந்த காயின் வந்து கேட்குறான், இந்த மாதிரி நீங்கள் என்னை வந்து அவனுக்கும் வந்து சாபம் வருது, அவன் மேலேயும் சாபம் வருது. அப்போ வந்து நீங்கள் என்னை வந்து இந்த மாதிரி அனுப்புகிறீங்களே, நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், எல்லாருமே யார் பார்த்தாங்களே என்ன கொலை பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு முத்திரையை போட்டு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அவனை யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் போகுது. அதுக்கப்புறமா வந்து ஆதாமும் ஏவாளும் வந்து பல குழந்தைகள் அவங்களுக்கு வந்து பிறக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க மாதிரி அடுத்தடுத்த சந்ததிகள் உருவாகுது. ஸோ அடுத்தடுத்த சந்ததிகள் வர ஆதாம் உயிரோடு இருந்த வருஷம் வந்து 900 வருஷம். ஸோ 900 வருஷம் பிள்ளைகளையும் குமாரரும் குமாரத்தைகளையும் அந்த மாதிரி வந்து பெற்று பழகி போயிருந்தாங்க. அந்த பூமியில் வந்து அவங்களுடைய சந்ததிகள் உருவாச்சு. அதே மாதிரி காயினுக்கு திருமணமாச்சு. காயின் திருமணமாச்சு, அவனுக்கு பிள்ளைகள் அந்த மாதிரி பிறந்து அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. தேவன் வந்து அடுத்து வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள பாவங்கள் வந்து பெருகிட்டே இருந்தது. ஏன்னா வந்து அவர் தேவனுடைய கட்டளைகளை மீறி அந்த மாதிரி பண்ணதுனால அவனுக்கு வந்து பாவங்கள் வந்து பெருகிட்டே இருந்தது. தேவன்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு அவங்களுடைய எண்ணங்கள், அதாவது எப்போ மனிதர்கள் பாவம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான பாவ காரியங்கள், எல்லா விதமான காரியங்களும் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி சந்ததியில் வந்து வந்தவர் தான் அதுக்கப்புறம் அடுத்த சாப்டரில் வந்து அந்த ஆதியாகமம் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க இதிலே வந்தவர் நோவாவோட சாப்டர் வந்து வருது. ஸோ நோவா வந்து பூமியில் வந்து இருக்கும்போது அந்த இடத்துல அவர் வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் இருக்கார். நல்ல ஒரு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு நல்ல மனிதராக இருக்கார். இப்போ இந்த மாதிரி டைமில் என்ன ஆச்சுன்னா, தேவன் வந்து மனிதர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதவர்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்தில் நினைக்கிறது, மனிதர்களை உருவாக்குனதற்காக நான் வந்து விசனப்படுறேன், அவங்கள வந்து பூமியில் உண்டாக்குனதற்காக நான் மனஸ்தாபப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுதுன்னா, பூமியை அழிக்கிறதுக்கு வந்து பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து
எண்ணம் கொள்கிறார். ஸோ எதுக்காகனா பாவம் வந்து ரொம்ப அதிகமாக பெருகிடுச்சு. ஸோ என்னென்னலாம் பாவங்கள் பண்ணக்கூடாதோ அந்த விதமான அருவருப்பான காரியங்களையும் எல்லாத்தையும் வந்து அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம நம்மளால் எண்ணிக்கூட எண்ண முடியாத பாவ காரியங்களில் வந்து எல்லாருமே ஈடுபட்டாங்க. தேவனை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து தேவன் வந்து நோவாவை வந்து பார்க்குறாரு. நோவா வந்து சகல மனிதர்களையும் நோவா வந்து உண்மையுள்ளவனும் பாவம் இல்லாதவங்களாமே இருந்தான். அந்த ஒரு மனிதன், அதாவது காட்டு மரங்களுள்ளே கிச்சிலி மரம் போல் சுற்றி எவ்வளோ பாவங்கள் இருந்தாலும் இந்த ஒரு மனிதன் வந்து தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் வந்து நடந்து கொண்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா இன்னொரு வந்து காரியங்கள் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏனோக்கு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த சந்ததியில் வராரு, நோவாவுடைய ஆதாமோட சந்ததியில். ஸோ ஏனோக்கும் வந்து தேவனோட வந்து சஞ்சரித்து கொண்டு வந்தார். ஸோ ஏனோக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர், எந்த பாவமும் செய்யாதவர். ஸோ அந்த டைமில் வந்து ஏனோக்குக்கு ஒரு மகன் மெத்துசுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் வந்து பிறக்கிறாரு. அந்த மகன் பிறந்ததுக்கப்புறம் வந்து அவர் தேவனோட வந்து சஞ்சரித்து கொண்டு இருக்கார். எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனோடய சஞ்சரித்துக்கிட்டார். அப்போ தேவனோடய சஞ்சரித்து கொள்ளும்போது அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸோ அவருக்கு வந்து மரணம் வரல, அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸோ இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா மெத்துசுலா வந்து பிறந்த பிறகு வந்து அவர் தேவன் கூட சஞ்சரிக்க ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சஞ்சரிக்க ஆரம்பிக்கலை. ஏன்னா தேவனுடைய திட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியை அழிக்க போகிறன்றது, இந்த பூமியை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை இந்த ஏனோக்கு வந்து அறிந்திருந்தார். ஸோ தேவன் வந்து அவருக்கு சொல்லியிருந்தார். அதனால் மெத்துசுலான்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு அவனுடைய குமாரன் கரெக்டாக வந்து நம்ம பார்த்தோன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு ஜலப்பிரயத்தில் கர்த்தர் வந்து அழிக்க போகிறாரு. மெத்துசுலாவுடைய மரணம் சம்பவித்ததும் இந்த உலகம் வந்து அந்த பூமி வந்து ஜலப்பிரயத்தில் அழிந்ததும் ஒரே வருஷமாக இருக்கும். அவன் எப்போ பிறந்தானோ அதுக்கப்புறம் எப்போ வந்து மரித்தானோ அந்த வருஷமும் இந்த வருஷமும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மெத்துசுலா பிறக்கும்போது பூமியை வந்து அழிக்க போகிறன்ற எண்ணம் வந்து தேவனுக்கு வந்தது. மெத்துசுலா இறக்கும்போது இந்த பூமியை வந்து அழிக்கணும், ஜலப்பிரயத்தை அழிக்கணுன்ற காரியங்கள் நடந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து இருந்தவர் தான் நோவா கிட்ட போயிட்டு தேவன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஜலப்பிரயத்தில் உலகத்தை அழிக்க போகிறேன், அதனால் வந்து நீ எனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பேழையில் வந்து அவங்க குமாரர்களும் குமாரரோட மனைவிகளும், அவனுக்கு வந்து 3 குமாரர், சேம் காம் யாபேத்து, இவங்க 3 பேர். அதாவது நோவாவோட மனைவி, சேம் காம் யாபேத்து அவங்களுடைய மனைவிகள். அதுக்கப்புறம் சகல விதமான மிருகங்களையும் ஒரு சுத்தமான மிருகங்கள் எல்லா சுத்தமும் அசுத்தமான எல்லா மிருகங்களையும் ஒரு ஜோடியை வந்து பேழையில் எடுத்துக்காக அந்த நீளம் அகலம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவர் வந்து பேழையை வந்து உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தேவனுடைய சித்துக்கு நோவா வந்து ஏன் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை வந்து அப்படியே வந்து செஞ்சார். அவர் சொன்ன மாதிரியே பேழையை உண்டாக்குனார். ஜனங்களுக்கு வந்து பிரசங்கமும் பண்ணிட்டு வந்தார். இந்த மாதிரி வந்து அழிய போகுது, எல்லாருமே மனம் திரும்புங்க, பாவத்திலேருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் யாருமே வந்து அவர் பேச்சை கேட்கல. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது பேழையும் கட்டி முடிக்கிறாங்க. எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான மிருகங்களையும் உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லா விதமே ஒரு ஜோடியும் வந்து அவர் எடுத்துகிட்டு போகிறார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் வந்து நோவாவையும் அவங்களுடைய ஃபேமிலியை மட்டும் உள்ளே விட்டு பேழையோட கதையை வந்து அடைக்கிறார். பேழையோட கதையை அடைச்சி கரெக்டாக வந்து 7 நாள் வந்து அந்த மழை வந்து ஸ்டார்ட் ஆகலை. 7 நாளுக்கு அப்புறம் மழை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்மளுடைய புதிய ஏற்பாட்டு இந்த பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு, நம்ம வேதாகமத்தில் இருக்கிற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுலையும் பலவிதமான சம்பந்தங்கள் இருக்குது. அதுக்காக தான் வந்து நமக்கு பழைய ஏற்பாட்டை கொடுத்துருக்காங்க, புதிய ஏற்பாட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 வருஷம், இந்த 7 நாட்கள்ன்றது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி சொல்லியிருப்பார். நோவா காலத்தில் எப்படி நடக்கிறதோ அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வரும்போது சொல்கிறேன் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 7 நாளைக்கு அப்புறம் மழை வந்து பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. மழை பெய்ய ஸ்டார்ட் ஆக உடனே இவங்க வந்து உள்ளே போயிடுறாங்க. கர்த்தர் கதவை அடித்தார். அதனால் வந்து பல பேர் வந்து வெளியேருந்து குரல் கொடுத்தாங்க, எங்களுக்கு தரோங்க, எங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரையுமே வந்து உள்ளே போகலை. பேழையை வந்து எதுக்காக அவ்வளோ பெருசாக வந்து ஆண்டவர் உருவாக்க சொன்னாருன்னா, அப்போவாது சில மக்கள் வந்து மனம் திரும்பி உள்ளே வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துக்காக தான், அவங்களுக்கும் இடம் இருக்கணுன்றதுக்காக தான் சொன்னார்.